கிறிஸ்தவர்களே, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நோக்கமே நாமும் மரித்தவுடன் உயிர்த்தெழ வேண்டும் என்பதுதான். புரியவில்லையா? இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். யோவான் 5:28. அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். யோவான் 5:29. நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். மரித்த எல்லோரும் ஒரு நாள் எழுந்திருப்பார். கற்பனையின்படி நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருப்பார்கள். அதாவது கிறிஸ்துவின் சாயலை உடையவர்களாய் ஆவிக்குரிய சரீரமாகிய சாவாமையுள்ள ஜீவனை பெறுவார்கள். இவர்களுக்கு நியாய தீர்ப்பு கிடையாது. இவர்கள்தான் நியாயம் தீர்க்கவர்களாய் சிங்காசனத்திலே உட்காருவார்கள். இவர்களுக்கு இரண்டாம் மரணத்தில் பங்கு கிடையாது. ஆனால் தீமை செய்கிறவர்கள் எழுந்திருந்து கடைசி சந்தர்ப்பத்தை கொடுத்து ஒன்றான மெய்தேவனாகிய யாவே தேவனையும் ஆண்டவராகிய குமாரனாகிய கிறிஸ்துவையும் அறிந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி பிறகு தோல்வி அடைந்தவர்கள் நியாய தீர்ப்புக்குள் செல்வார்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும்.